ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த ஷேரில் போகிறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போக்கிட்ட நான் ஃபஸ்ட்லேருந்து வீடியோ விநாயகரை ஃபஸ்ட்டு காட்டுறேன். எங்கள் வீட்டில் பக்கத்து வீட்டில் க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கேருந்து நம்மளுக்கு கொடுத்த கிஃப்ட்ஸ் தான். இது வந்து ஃபஸ்ட்டு விநாயகர். செகண்டுக்கு வந்து விநாயகர் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேறு இது பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். குக்குன்னு சொல்லிட்டு ஒரு மயில் ஒடியாந்து திருப்பியும் இன்னொரு மயில் ஒடியாறதுக்கு விநாயகர்கிட்ட வருது. இந்த 2 மயிலும் அந்த விநாயகர்கிட்ட கேட்குதுங்களாம், எங்களை மட்டும் எதுக்கு மயிலாக படைச்சிருக்க, மிச்சம் யாரையும் மயிலாக படைக்கலை, நாங்கள் 2 பேரும் தான் காட்டில் இருப்போம், எங்கள் 2 பேரும் ராஜாவாக ஆக்கிக்கலாம்ல அப்படின்னு கேட்கலாம். அதுமாரி இன்னொன்று நம்ம பார்க்கலாம். அடுத்தது 5 யானைகள் வரப்போகுது, பார்ப்போம். 5 யானைகள் எங்களை துரத்திட்டு வருது விநாயகா, அதில் ஏதாச்சும் எங்களுக்கு தப்பிக்க வை விநாயகா. ஆமாம், நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருக்கேன். நீங்கள் பின்னாடி வந்து ஒழிஞ்சிக்கோங்க, அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன், சரிங்களா? தேங்க்ஸ் விநாயகா, எங்களை பின்னாடி ஒழிச்சு வச்சுக்கிறதுக்கு. அந்த யானைகள் கிட்ட நெருங்கிடுச்சான். விநாயகா இங்கே 2 மயில் வந்தது, அதை பார்த்தீங்களா விநாயகா? இல்லை, நான் யாரையும் பார்க்கல. நீங்கள் எதுக்கு அந்த மயில்களை துரத்திட்டு வந்தீங்க? நாங்கள் அந்த மயிலில் 2 பேரையும் பிடிச்சி நாங்கள் சாப்பிட்லான்னு இருக்கோம், அதனால தான் நாங்கள் அதை பார்க்க பிடிக்கலான்னு வந்துட்ருக்கோம். அதுக்கப்புறம் எங்கள் 5 பேருக்கும் இந்த 2 அந்த மயில் போதும். இப்போ அந்த 2 மயில் மட்டும் வரல, உங்களை நாங்கள் சாப்பிட்ருவோம் விநாயகா. இதோ இருங்க, அவங்கள கூப்பிட்றேன். மயில்களா வாங்க, இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? எங்களை வந்து கூப்பிட்றதுக்காக வந்திருக்கீங்க. நீ உங்களுக்கு அடிமையாக இருக்கணும், இப்போ தான் நான் உங்களை சாப்பிடாம இருப்போம். சரி, நாங்கள் உங்கள் அடிமையாகவே இருக்கோம். ஏய், நான் விநாயகா பேசுகிறேன், உங்கள்கிட்ட தான் அடிமையாக இருக்காதீங்க ப்ளீஸ், அடிமையாக எடுக்காதீங்க விநாயகா. கொஞ்சம் நேரம் விநாயகா, இல்லை எங்க சாகடிச்சிடுவாங்க விநாயகா, ப்ளீஸ் விநாயகா. சரி, நீங்கள் ஏதோ பண்ணிட்டு போங்க. அப்புறமா ஒரு ஆந்தை வருகிறது. இங்கே என்ன பிரச்சனை நடந்துட்டுருக்கு? இங்கேயும் கூட்டமாக இருக்குது, அங்கேயும் கூட்டமாக இருக்குது. இங்கே 2 மயிலை சாப்பிட போகிறேன்னு சொல்லிட்டு எல்லா யானைகளும் பிரச்சனை பண்ணிகிட்ருக்காந்தே. எனக்கும் வழி சொல்ல யாரும் இல்லை, விநாயகருக்கும் வழி சொல்ல எதுவுமே இல்லை, மயில்களுக்கும் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. யானைகள் கேட்டது. ஆந்தை கூறுவது, அங்கேயும் இதே பிரச்சனை தான் ஓடிட்டுருக்கு, நீங்கள் மாரி தான் அங்கேயும் நீங்கள் மாரி தான் அங்கேயும் ஒருத்தவங்க இருக்காங்க, இதே ஆர்டர் தான், இதே மாதிரி தான் அங்கேயும் நிற்கிறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அங்கேயும் நீங்கள் வந்து இங்கேயும் பிரச்சனை